சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேட்டர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ என்ன கேம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். ஸோ இந்த கேம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போகணும்னு நினச்சேன், ஆனால் போட முடியல, டைம் கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே போடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி போட்டாச்சு. என்ன இந்த அக்கா அப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே? ஏய் இந்த அக்கா இந்த சிங்கர் தானே? ஐயோ இந்த பேர் வரலையே. ஏன் உங்களுக்கு பேர் வந்து இந்த கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொட்டிக்கிற அண்ணாச்சியாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேரை மாற்ற முடியுமா தெரியலங்க, வெறும் சூப்பர் மார்க்கெட் மூடு இருக்குது. ஆனால் இந்த கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த ஆண்ட்ராய்ட் கேமெல்லாம் இவ்வளோ நல்ல கிராஃபிக்ஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஸோ பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. நான் ஆல்ரெடி இந்த ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, டுட்டோரியல் காமிச்சாங்களா அதில் வந்து நான் சில இதை முடிச்சிட்டேன். நான் சரி இது டுட்டோரியலாக காமிச்சிக்கிட்டு அப்படிங்கிறது தான் விட்டுட்டேன். ஓகே நான் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் கரோ. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மேலமாக கட்டுது. என்ன இது? கல்லாப்பட்டியில் போய் உட்காந்துருவோம், நம்ம உட்கார்றா. ஓகே நல்லா சாதகமாக தான் இருக்குது. என்ன சேர்லாம் எப்படி உட்காந்தான்னு தெரியல. ஓகே நான் வெளியே போயிட்டு முதல்ல கஸ்டமர் வராங்களாம் பார்ப்போம். அப்போ ஏமா பேய் மாதிரி வந்திருக்கிறான் முதல் கஸ்டமரு. இவரு சார் நீங்களா? ஐயோ இவர் பேர் மறந்துட்டேன், இவர் பேருக்கு மறந்துட்டேன். ஐயோ எங்க இவர் பேரையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம அண்ணன் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டுமா, இவரெல்லாம் கடைக்கு வராது. ஓகே இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தின பேய் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிள் வாங்கியிருக்காரு. இவருக்கு எவ்வளோ சேர்ந்து கொடுக்கணும்? $12.60. நம்மளுக்கு மேக்ஸே வராது. இல்லை நம்ம கல்லாப்பட்டில் வர உட்காந்துருக்காங்க, நம்ம தான் ஓனர் வேறு. இதில் நம்ம தான் அப்படிலாம் கொடுத்தாகணும். சார் நீங்களா? 4 ஆப்பிள் வாங்கியிருக்காரு. ஓகே நம்ம வந்து சேஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். இவர் பேர் மட்டும் தெரியலங்க, நல்ல பேருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? $42 செஞ்சா ஓகே கொடுத்தானா அவங்க கஸ்டமர்னா? சார் நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, நம்ம கடையில வந்து வாங்குறீங்க, வெளியே போய் சொல்லி வைங்க. இப்பதான் பூஜை போட்டு கடையை அமைச்சிருக்கேன், இந்த கடை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி வைங்க. ஓகேவா? ஓகே நம்ம சேர்ந்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இல்லை வெளியே போயிட்டு நம்ம காசு கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் மாறி விட்டுருவாரு. அப்புறம் கடை ஒரு ரேட்டிங்ஸ் குறைஞ்சிரும். ரேட்டிங்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோங்க பாருங்க. ரேட்டிங்ஸ் பாருங்க, ஸ்டார் 1 இருக்கு. ஓகே இப்போ ஸ்டார் ஏறுதுங்க, அப்படி ஏறும் போல. அடுத்த கஸ்டமர் வந்துருக்காங்க. இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, இந்த 24 சூர்யாமா இருக்காருங்க இவர் பார்க்க. ஓகே நம்ம இவங்க சேஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவோம். 25. ஐயோ தப்பு போடுறேன், இதுக்குதான் மேக்ஸ் வராது சொன்ன கேட்குறீங்கடா. ஓகே கஸ்டமர் முளைக்கிறாரு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடையை ரீஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் என்னடா இவ்வளோ சின்னதாக லேப்டாப் இருக்குது. ஓகே நம்ம போயிட்டு சில பொருள் ஆர்டர் போட்டுருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி பைக்ஸ் ஒன்று இருக்குது, அது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். ஓகே இப்போ கஸ்டமர் வேறு இடத்துல வாங்க போகிறான், இன்னும் வாங்கிட்டு போட்டு இதை. ஓகே மக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை கொண்டு போய் இப்போ அரேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி இது பெரிய ஒரு ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். என்ன வைக்க முடியல டேய், இப்போ தானே சொன்ன பெரிய ஷாப் மாற்றணும். ஓகே இது வந்து ஃப்ரூட் ட்ராக் போல், எல்லாம் வைக்க முடியாது போல், நம்ம இதில் வச்சுருவோம். வேடா ஓகே சரி ப்ரைஸ் வேறு செட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2.99. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.20 இது மாதிரி இருக்கலாம். எதுக்கு 3.20லாம் வச்சுட்டு 3.50 வச்சுருவோம். நம்ம வந்து அந்த கஸ்டமர் நம்ம இழுத்து வாங்க தானே. ஏங்க ஐயோ நம்ம ப்ரைஸ் வைக்கிறதுக்குள்ள அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஐயோ நம்ம அவங்க கலாய்ச்சா அவங்க நம்ம கலாய்க்கிறானுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன். ஓகே அப்படியே ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. இந்த கஸ்டமர் ஏன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு? ஓகே நம்ம பில்லை பார்ப்போம். என்னடா இவ்வளோ பேர் நின்றுருக்கீங்க? ஐயோ போடவே ரொம்ப நேரம் ஆகும் போலயே. ஓகே நம்ம சீக்கிரம் போட ஆரம்பிப்போம். ஓகே நம்ம கடைசி கஸ்டமர் இவர் இந்த ஸ்பைடர்மேன் வில்லன் மாதிரி இருக்காருங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். சேஞ்ச் இல்லைங்க இவருக்கு, சேஞ்ச் முறை இல்லாமல் கொடுத்து வந்துருக்காரு. ஓகே நம்ம ஓகே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு இப்போ ஃபுல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணுவோம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா புது லைசன்ஸ் ஃபுட் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய பொருட்கள் நமக்கு ஆட் ஆயிரும். ஓகே கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த கேஷியரை ஹையர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாக்கரை ஹையர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பண்ணுவோம். லெவல் அப்டேட், ஷாப் லெவல் அப்டேட்லாம் இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது, 10 12 வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், பார்ட் 2 நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறது சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்காண்டி இது பண்ணாமல் இருப்பேனா? அதனால் மறக்காமல் அந்த லைக்கெல்லாம் பண்ணி விட்ருங்க. லைக்கு சப்ஸ்கிரைபு, அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல்லையும் அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்ருங்க, நானே விட்ற மாதிரி அமுக்கி விட்ருங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேயை வந்து முடிச்சிடலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா டே எண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா ப்ராஃபிட் வந்திருக்கு நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே மொத்தம் 14 பேர் வந்திருக்காங்க, அதில் 0 ஆங்கிரி. பார்த்தீங்களா நம்ம எப்படி நடத்திருக்கோன்ட்டு ஃபஸ்ட் டே செம்மையாக நடத்திருக்கோம். ஆனால் என்ன ப்ராஃபிட் வந்து தான் மைனஸ் தான் இருக்குது. பரவாயில்ல நம்ம கடைக்கு தான் வாங்கி போட்டுருக்கோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கடையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வர வேண்டிய பொருளாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து கேஷியரில் பில் போட்டுட்ருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னா கடைசி கஸ்டமர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எதுவும் கொண்டு வரல.
நம்ம வந்து எங்களுக்கு ஓகே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த பையன் எங்கேயே நின்றுருக்கு? ஓ காஃபி தூள் இல்லையா? ஏங்க சொல்லக்கூடாதா? எங்கேயே நின்றுருக்கு? ஓகே, நம்ம மீதி உள்ள ஆர்டர் போட்ட பொருள் வந்து வந்திருக்கு. நம்ம அதை போயிட்டு ரீஸ்டாக் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஐயோ, வாங்குறது ரீஸ்டாக் பண்ணுறது கல்லாப்பட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு ஒரே வேலையாக போயிட்டு இருக்கேன். ஏங்க இந்த மாதிரி நான் எந்த கேமும் விளாண்டது இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியாக பரபரப்பாக இருக்குது. ஓகே, நம்ம 4வது நாள் ரீச் பண்ணிட்டோம். சூப்பர். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்லாக் பண்ண முடியும். ஓகே, கேஷியர் கவுண்டர் அப்கிரேடு, கேஷ் கவுண்டர் அப்கிரேட். ஓகே, நிறைய கொஞ்சம் அப்கிரேட்லாம் வந்திருக்கு. நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பில்லு போட்டு அனுப்பிச்சி விட்றலாம். ஓகே, நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதையும் போயிட்டு கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம அடுத்த கேஷ் கவுண்டருக்கு போகலாம். ஐயோ, இது எப்போ முடியும்னு தெரியலையே. கேஷ் கவுண்டரு, பில்லு போடுறது, ஐயோ எல்லாமே நான் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்குங்க இந்த இடமே. இது எப்போ முடியும் வேறு தெரியலையே. தெரியாமல் இந்த கேம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்த பொருளையும் ஆர்டர் போட்டாச்சு. அது சீக்கிரம் வந்தோடனே நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நம்ம இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபா இருக்குது. பட் ஆனால் ஏறுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு $40 தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 40, 50, 60 அது மாதிரி ஏறுது. இப்போ வந்து நம்ம திருப்பி வாங்கி கரைச்சி திருப்பி ஏற்றணும். அதான் நம்ம வேலை. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கணும் போலங்க. நான் வந்து தெரியாமல் இதை வாங்கிட்டேன். ஓகே, இப்படி ஓரமாக வச்சுருப்போம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துப்போம். ஓகே, நான் வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 3 hours later. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். The next day. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம். ஓகே, ஒரு வழியாக எப்படியும் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறேன் நான். ஓகே, கடைசி ப்ராடக்ட் இதை மட்டும் ஸ்டாக் பண்ணிட்டா எப்படியோ என்னோடய பொருள்லாம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நான் டே என் பண்ணிடுவேன். அப்பாடா, எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கைஸ், அப்படி இன்னும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்கறதுக்கான உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது எக்கச்சக்க ஆட் வந்துச்சு. ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்னாலே ஆட் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப ஆட் வந்துச்சு. நான் எடிட் பண்ணி கட் பண்ணி போடுறேன். ப்ளீஸ் கைஸ், இந்த ஹார்ட் ஒர்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்க, அப்படி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பையன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஸ்கூல் பையன் தான். நான் ஸ்கூல் ஒர்க்கும் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ அப்ளை பண்ணி போடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமான இதான். நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் இந்த உங்களுக்காண்டி இந்த மாதிரி என்டர்டெய்னிங் வீடியோஸாக போடுறேன். பேக் டு த வீடியோ. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கலாம், பேர் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ என்ன பேர் வைக்கலாம், என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதன்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி பெரிய மாடாக இருக்கலாம். ஓகே, இங்கே எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் போல். நான் இந்த எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிடுறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் மட்டும் அந்த இடம் இல்லை. நான் ஒரு புது ஷெல்ஃப் வாங்கணும். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் காசு இல்லைப்பா. நான் எல்லாத்தையும் ப்ராடக்ட் வாங்கி செலவு பண்ணிட்டேன். வச்சு $3 தான் இருக்கேன் இப்போ. ஓகே, நான் டே என் பண்ணிடுறேன். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 27 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் ஆங்கிரி, 24 பேர் ஹாப்பி. பரவாயில்ல, நல்ல அப்டேட் தான். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா $115 வந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா $115. ஓகே, 0.8 சென்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, ஓகே, இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளை பிடிச்சவங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் MG. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.